இந்த சித்தர் சொல்லுகிறேன் கேள் மகனே. மகளே, இப்போது நீ சோர்ந்து இருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத வலியை மனசுக்குள்ளே சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வை, நீ தனியாக இல்லை. சிவன் இருக்கிறார். நீ விழுந்த அந்த இரவில் உன் கண்ணீர் தரையில் விழுந்தபோது, யாரும் பார்க்காத அந்த நிமிடத்திலும் சிவன் பார்த்து கொண்டுதான் இருந்தார். சித்தர்கள் சொல்கிறார்கள், அழுத்தம் அதிகமான இடத்தில்தான் சிவன் அருகில் இருப்பார். நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் அதன் அர்த்தம் சிவன் உன்னை மறந்துவிட்டார் என்பது இல்லை. அதன் அர்த்தம் உன்னை இன்னும் வலிமையாக்க அவர் உன்னோடு நிற்கிறார் என்பதுதான். இப்போது உனக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம், வழி தெரியாமல் இருக்கலாம், மனம் உடைந்து போயிருக்கலாம். அதற்காக பயப்படாதே. சித்தர் சொல்லி ஒன்று இருக்கு, சிவன் உடனே தீர்வு தரமாட்டார். முதலில் தாங்கும் சக்தியை தருவார். அந்த சக்திதான் இப்போது உனக்குள் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ நினைக்கிறாய், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? சிவன் கேட்கிறார், இதை தாண்டி நீ யார் ஆகப் போகிறாய்? இந்த வலி உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை உள்ளே திருத்த வந்திருக்கிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்த கஷ்டமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறியிருக்கும். அதுவரை ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக நம்பு, சிவன் இருக்கிறார். உன் மூச்சுக்குள், உன் மௌனத்துக்குள், உன் கண்ணீருக்குள். நீ தாங்கும் வரை அவர் உன்னை தாங்கிக் கொண்டுதான் இருப்பார். கவலையை விட்டுவிடு.